ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் குழம்பு. எப்படி காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோம் தான் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், மீன் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், அது கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளி நான் ஊற வச்சுருக்கேன். இதுதான் தேவையானது. நம்ம இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மண்பானையில் தான் செய்ய போகிறேன். இதில் எண்ணெய் கொஞ்சம் நம்ம எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, வெந்தயம் இதில் சேர்த்து அது நல்லா பொரியிற அளவுக்கு விடுங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் இதில் சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மண்பானையில் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 3 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, மஞ்சத்தூள் இது 2மே நம்ம சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். ஸோ இதை மூடி வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சதுலேயே தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது நல்லா கரண்டியை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ண மாதிரி எல்லா சைடுமே நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். மண்பானையில் பண்ணும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, உங்களுக்கு அடியில் பிடிக்கும். ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பட் இது டைம் எடுக்கும், குக்காக இது உங்களுக்கு டைம் எடுக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் மிளகாத்தூள் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் சேர்க்குறேன். ஏன்னா புளி நம்ம கொஞ்சம் நல்லா தாராளமாக ஆட் பண்ணுறதுனால மிளகாத்தூள் நம்ம இப்போவே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோன்னா தான் அது உங்களுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகும். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம போட்டிருக்க மிளகாத்தூளை நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியிருக்கோம். புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் ஃபுல்லாக நான் அதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் இருந்ததுனா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா சைடும் சேர்ந்து இதை கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதில் மீன் சேர்க்க முடியும். இப்போ அதை மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கொதிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை ஒவ்வொரு மீனை அதில் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் அடுப்பை குறைக்கக்கூடாது, அதே ஃப்ளேமில் தான் நீங்கள் வச்சுக்கணும். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் மீனை ஆட் பண்ணாதீங்க. அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப கரண்டி விட்டு ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அது உள்ளே முழுகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. மீன் போட்டதுக்கப்புறமா குழம்பு ரொம்ப கிண்டக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணவும் கூடாது, ஓப்பன்லேயே வச்சு நல்லா கொதி வரணும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இது கொதி வந்ததுனாலே போதும் தான். மீன் போட்ட உடனே டக்குன்னு வெந்துடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் டைம் இருந்தாலே இதுக்கு போதும். பாருங்கள், நம்மளுடைய குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. மீனும் வெந்துருச்சு.
ஸோ சூப்பரான மண் சட்டி மீன் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்ல காரசாரமாக நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இப்போது எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா.